வணக்கம், நான் உங்கள் கரண் ஃப்ரான்ஸ்லேருந்து. இன்றைக்கு மறுபடியும் தொடர்ந்து வந்திருக்கேன். தொடர்ந்து வந்தேன்னு சொன்னால் ஒரு கத்திரி கண்டு இருக்குது, 2 கண்டு இருக்குது, ஒரு மிளகா கண்டு. அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் பாவல் கண்டு இதெல்லாம் நடப்போகிறேன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் வானம் வந்து மேகமூட்டமாக இருக்குது. நேற்று வந்து லேசாக மழை பெய்தது. இந்த கிழமை மழை இருக்குன்னு போட்டு கிடக்கு. இருந்தாலும் இந்த கண்டெல்லாம் நல்லா வளர்ந்துருச்சு பாருங்க, நல்லா வளர்ந்துருச்சு. அப்போ இப்படி வச்சுருக்கூடாதுக்காக இன்றைய குழந்தைங்க நடுறதுக்கு வாங்க எங்களோட குட்டி தோட்டத்தை பாப்பா எப்படி இருக்குன்னு சொல்லி எப்படி வளர்ந்துருக்குது எப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நேரம் இருக்கும்போது வீடியோ எடுத்து போட்டு காமிக்கிறேன். சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் அதுக்கு ஆதரவு தாரீங்கள். எனக்கும் இந்த மாதிரி செய்து பார்க்கணுன்ட்டு ஆசை. சந்தோஷமாக இருக்குது. தொடர்ந்து பாருங்கோ. வாங்கோ வீடியோக்குள்ளே போவோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டுகள் வந்து ஓரளவு வளர்ந்துருக்கு. கத்தரி கண்டும் சரி, இந்த மிளகா கண்டு, பின்னால் உள்ள பாவல் வந்து கொடியோடு வலிக்கிட்டுருச்சு. அப்போ நட்டு போட்டு அதுக்கு கம்பி ஊண்டி போட்டு அப்புறம் கொஞ்சம் மேலே வளர்ந்து வர அப்புறம் வந்து கயிறு ஓடி விட்டுவிடுவோம்னு நினைக்கிறேன். இது பார்த்திங்கன்னு சொன்னால் நான் முதலே நட்டுற கண்டுகள் பாருங்க வளர்ந்துட்டுருக்குது. ஆனால் இடையில் வந்து இதுக்குள்ள வந்து பாருங்க, நான் வந்து என்னது மரத்தூள் போட்டும் அதுக்குள்ள வந்து இது இருக்குது, இந்த லிமாஷ், அதாவது வந்து சின்னதாக 2 கிடந்தது. இப்போ எடுத்து அடைஞ்சிட்டேன். இனி ஒவ்வொரு நாளும் வந்து பார்க்கணும். இல்லைன்னு சொன்னால் அநியாயமாக வச்ச கண்டுகளெல்லாம் வீணாக போயிடும். கீரையெல்லாம் வந்துருக்கு. அந்த பீட்ரூட் வந்து பெருசாக கணக்காக விரையில். ஆனால் கேரட் வந்து பாருங்க, இந்த இலையெல்லாம் விட்டு கேரட்டோட ஓரளவு வந்துருச்சு. பீட்ரூட்டு தான் கொஞ்சம். சரி பார்ப்போம், வரட்டும். இது பார்த்திங்கன்னு சொன்னால் பீன்ஸ் வந்து நட்டிருந்தேன் நான். அந்த விதிகள் வந்து இப்போ எல்லாம் வெளியில் வர வலிக்கிட்டுருச்சு. கொஞ்சம் தாமதம் தான், 3 கிழமைக்கு மேலே ஆச்சு, வந்திருக்கு. சந்தோஷமாக இருக்குது. இது நான் நட்ட மிளகா கண்டுகள் பாருங்க, இதெல்லாம் நல்லா இருக்குது. என்ன சரியாக பாதுகாக்கணும் இந்த நத்தைகள்கிட்ட இருந்து, அதுதான் கொஞ்சம் சிக்கல். மற்றபடி எல்லாம் நல்லா இருக்குது. இது பாருங்கள், முதல் இருந்ததுக்கு இப்போ பாருங்கள் இப்படி உருளைக்கிழங்கு இருக்குன்னு சொல்லி தண்ணி ஊற்றி விட்டோன்னே இன்னும் வந்துருச்சு. இன்றைக்கு மழையாண்டு போட்டிருக்கா, ஆனால் மழை வந்து பெருசாக இல்லை. ஆனால் பார்த்திங்கன்னா மேலே வந்து வானம் வந்து இப்படி இந்த மாதிரி இருக்குது. ஆனால் அந்த இது அப்படியே மறைஞ்சு போயிருங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வெயில் வந்துடும் போட்டிருக்கு. இருந்தாலும் வந்துட்டு என்ன சொன்னால் கீழே வந்து தண்ணி பெருசாக இல்லை, காஞ்சி போச்சு எல்லாம். அதனால தான் பாருங்க கொஞ்சம் எல்லாம் பழத்திருச்சு. அந்த உள்ளி வந்து பழத்து கொண்டு வந்துருச்சு. தண்ணி ஊற்றுனது தான், இருந்தாலும் இந்த மாதிரி வந்துருச்சு. என்ன தெரியல. சரி, வர்ற வரைக்கும் வரட்டும். அதே மாதிரி தான் பாருங்கள் இந்த வெங்காயம், எங்களோட ஊர் வெங்காயம். இது வருமெண்டு பார்த்தேன், 2 வெங்காயத்தாள் வருமெண்டு பார்த்தேன், ஒன்றையும் காணோம். வருது வெங்காயத்தாள் வருது. இப்போ தான் வந்துட்டுருக்கு. ஆனால் அதே நேரத்தில் பழுத்து போச்சு. சில இடத்துல வந்து பூச்சி அரிச்ச மாதிரி இருக்குது, அதில் எடுத்து விடணும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் இது பெரிய வெங்காயம், அது நல்லா வந்துட்டுருக்குது. அந்த இடத்துல வந்து அந்த பூச்சி அரிச்ச தன்மை இருக்குது, அதுகளை வந்து பிச்சு விடணும். இல்லாட்டிக்கு வந்து அது எல்லாத்துலேயும் படர்ந்து அநியாயமாக வெங்காயத்தை வீணாக்கிடும். அதே மாதிரி இருக்கா பார்க்கணும். அதே மாதிரி பின்னுக்குள்ளே இந்த உருளைக்கிழங்கு எல்லாம் நல்லா வருது. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. வாழையில் இன்றைக்கு ஒரு துண்டு எடுத்துகிட்டு போவோம். ஏன்னா இன்றைக்கு வந்து 1ஆம் தேதி 5ஆம் மாதம் என்ன இன்றைக்கி. அப்போ இன்றைக்கி வந்து சித்ரா பௌர்ணமி. அப்போ இன்றைக்கி விரதம். அம்மா இல்லாதவங்க வந்து சித்ரா பௌர்ணமி விரதம் இருக்கிறதானே. அப்போ இன்றைக்கி விரதம். அதே நேரத்தில் எங்களோட தோட்டத்துலேயும் ஒருத்துண்டு வாழை எடுத்துகிட்டு போயிட்டு பார்ப்போம். வாங்கோ கொஞ்சம் வந்து நான் அந்த கன்றில் நட்டுட்டு அப்புறம் உங்களை காமிக்கிறேன் எப்படின்னு சொல்லி. பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஓரமாக தான் பாவக்கன்று நட போகிறேன். நான் என்ன செய்யணுன்னா கொத்தி அந்த எருவெல்லாம் போட்டுட்டு இப்போ தண்ணி ஊற்றி விட்ருக்கேன். கொஞ்சம் ஈரத்தன்மை இருந்துன்னு சொன்னால் அதுக்குள்ளே வச்சு நட்டு விட்டால் அந்த வேர் ஓடுறதுக்கு சுலபமாக இருக்கும்.
பாருங்கள் பக்கத்தில் வந்து ஸ்ட்ராபெரி இப்படி காய்ச்சிருக்குன்னு சொல்லி அந்த மாதிரி காய்ச்சிருக்கு. அதே நேரத்தில் வந்து சும்மா மழை தூரி இருக்குது மேலால், கீழே வந்து அப்படியே காஞ்சி போய் கிடக்கு. அதால் வந்து எல்லாத்துக்கும் தண்ணி ஊற்றி விட போகிறேன். வாங்க எல்லாத்தையும் செய்து போட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து பாவக்கண்டு, இந்த பாவக்கண்டு தான் இப்போ அந்த சைடில் நட போகிறேன். வாங்க பார்க்கலாம். நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல்ல வந்து குழி பறிச்சிட்டு அதை அப்படியே கொஞ்சம் ஆழமாக எடுத்துட்டு, குழி பறிச்சேன்னு சொல்லக்கூடாது, ஆழமாக எடுத்துட்டு அதுக்குள்ள தண்ணி ஊற்றி விட்டுனான். இப்போ வந்து இந்த கண்டோட சேர்த்து பால்கண்டு கொடி ஓடிடுச்சு. இந்த கண்டோட சேர்த்து இந்த தாய் மண் இருக்குது தானே, அந்த தாய் மண்ணை அப்படியே எடுத்து வைக்கல. பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள் எப்படி வேர் ஓடி கிடக்கான்னு சொல்லி. தாய்மண்ணோட சேர்த்து வைக்கல வந்து அந்த ஈரத்தன்மையோட சேர்த்து கொஞ்சம் ஆழமாக மண் பறிச்சிட்டு என்ன சொன்னால் அப்புறம் எழும்புறதுக்கு வசதியாக இருக்கும். அப்புறம் வந்து மண் அணைச்சி போட்டு மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி விடணும். அப்போ தான் ஏன்னா இது கொஞ்சம் காஞ்ச தர அட்டகாசமாக இருக்குது, வச்சு பார்க்கவே வடிவாக இருக்குது. தண்ணி ஊற்றி விட்டதுனால வந்து இடம் வந்து அந்த உள்ளுக்குள்ளே வந்து கை வச்சு ஆழம் பறிக்கல வந்து நல்லா இதாக வருது, இந்த சொஃப்டாக இருக்குது. கொஞ்சம் ஆழமாக தான் நடுறேன். ஏன்னா அந்த வேரோட வலிக்கிட்டு சொன்னால் அப்புறம் பார்க்கவே ஆசையாக இருக்கும். மற்றது இந்த என்னது எங்களோட லிமாசின்ற தொல்லை தான் அதை சமாளிக்கணும். அதுக்கடையில் வந்து இதெல்லாம் கொஞ்சம் வளர்ந்து வந்துச்சுன்னா இப்போ மழை பெய்யுது, மழை இருந்துட்டு வருதுனால வந்து இந்த ஈரத்துக்கு வந்து பாருங்கள், நேற்று இந்த லேசாக மழை பெய்ததுக்கு 2 பேர் நிற்கினேன் ஒரு வழி பண்ணலாம்னு சொல்லி. ஒவ்வொரு நாளும் வந்து பார்க்கணும், இல்லாட்டி 2 நாள் கழித்து வந்தீங்கன்னு சொன்னால் பயிர்கள் இல்லாமல் போயிடும். கடை இரவோடு இரவாக சாப்பிட்ரும். நாங்கள் இப்படியே வந்து பார்க்க ஒன்றுமே இருக்காது. ஓரளவு வந்து தண்ணி விடுறதுக்கு இந்த மாதிரி செய்து விட்டால் பார்க்குறது வடிவாக இருக்கும். நான் அந்த பீட்ரூட் வச்சுனான் நிறைய. அந்த பீட்ரூட் வந்து நல்லா வரையில என்ன சொன்னால் உள்ள அந்த கீழே உள்ள பூச்சிகள் சாப்பிட்றோம்னு சொன்னதை அதனால தான் போல இருக்குது. ஆனால் வரையில அதனால் வந்து அந்த பீட்ரூட் வச்சு எடுத்துலாம் கொஞ்சம் இடத்த ஒதுக்கிட்டு அதில் வந்து இந்த கத்திரிக்கண்டு இருக்குது தானே, கத்திரிக்கண்டு மிளகா கண்டும் அந்த இதில் அவரை வந்து இதில் வந்து முன்னுக்கு கொஞ்சம் இடம் வந்து ஒன்றுமே இல்லாமல் இருக்குது, அதில் வைக்க போகிறேன். வாங்க பார்ப்போம். விடுறையில் முயற்சியாக விடுறையில் அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் நான் எல்லாத்துக்கும் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன். என்ன சொன்னால் கீழே வந்து அவ்வளோது காஞ்சி போய் கிடக்கு, அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த வெங்காயத்துலேயும் சில பழுதுகள் இருக்குது, அதை எடுத்து விடணும். அந்த பூச்சி அரித்தா அந்த பூச்சியின் தன்மை வந்து எல்லாத்துலேயும் பரவிடும், அதால் அதையும் எடுத்து விடணும். மற்ற இந்த பக்கம் கொஞ்சம் புல் கொஞ்சம் கூடவாக இருக்குது, அதை பிறகு வந்து செய்வோம். இந்த குரலை வேலை செய்திருக்கேன், அதால் ஒரு அடியாக வந்து உடம்பை வருத்த இல்லாது, அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செய்வோம். சந்தோஷமாக இருக்குது. என்ன சொன்னால் வெங்காயத்தில் வந்து வெங்காயத்தாள் வந்துருக்கு. நிறைய இதில் வந்து பாருங்கள் அந்த பூச்சி அரிச்சிருக்குது, சிலதுகள் வந்து அதையும் எடுத்து விடணும். இல்லை விட்டால் அப்படி எல்லாத்தையும் கொண்டு போயிடும். அதே மாதிரி உள்ளியோட நிலப்பாடு இப்போ 5ஆம் மாதம் இன்னும் 2 மாதம் வண்டைக்கில் வந்து அது அப்படியே பழுத்து கொண்டு போகுது. பார்ப்போம், வர்றது வரட்டும், வந்த வரைக்கும் நல்லது தானே.
உருளைக்கிழங்கு பாருங்க எப்படி வந்திருக்குன்னு சொல்லி அப்படி அழகாக அந்த மாதிரி வந்திருக்கு. சந்தோஷமாக இருக்குது. இதில் வந்து கொஞ்சம் இடத்துக்கு வந்து நான் வந்து எங்களோட ஊர் கீரை போட்டிருக்கிறேன். இந்த மேலே மரத்தூள் போட்டிருந்தேன் அதுக்குள்ள. அதே மாதிரி பக்கத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லாம் மிளகா கண்டுகள் ஒன்றும் பழுதாக இல்லை இப்போ வரைக்கும். இப்படியே தொடர்ந்து வந்துச்சுன்னா நல்லது. இந்த வரிசையில் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த தெரியுதில்ல நீளமாக இது வந்து போஞ்சி 3 கிழமை ஆச்சு. 3 கிழமையில் தான் இந்த விதை வந்து முளைச்சி வந்திருக்கு. சந்தோஷமாக இருக்குது. இந்த பீட்ரூட் தான் கொஞ்சம் பெருசாக விரையில் பீட்ரூட் பக்கம் 1-2 அங்கங்கே முளைச்சிருக்கு. ஆனால் கேரட் வந்து நல்லா வந்திருக்கு. அதோட பார்த்திங்கன்னு சொன்னால் இன்றைய கொண்ட இந்த நீள குண்டு மிளகை அது நட்டுருக்குறேன். அதே நேரத்தில் வந்து இந்த கத்தரி வந்து இந்த வரி குதிரை மாதிரி இருக்கும் அந்த கத்தரி, அதோட வந்து இந்த வெள்ளை கத்தரி அதை நட்டுட்டு இந்த பாவல் கண்டு பாருங்க சைட்டில் நட்டுட்டு அப்படியே வந்து 4 கம்பி போட்டிருக்கிறேன். கொஞ்சம் கொடியோடு வலிக்கிட்டு சொன்னால் பிறகு வந்து ஒரு பந்தல் மாதிரி சின்னதாக போட்டு விட்டா அதில் படரேக்கில் வந்து நல்லா இருக்கும். நான் இந்த சைட்டில் ஓரமாக வச்சுருக்கேன். அதே மாதிரி வந்து இது வந்து சுரக்காய் 2 சுரக்காய் அது வந்து பிறகு பந்தல் போடணும். கொஞ்சம் வளரட்டும். பாருங்க எப்படி இருக்குது எங்களோட தோட்டம். நீங்கள் தான் சொல்லணும் எப்படி இருக்குன்னு சொல்லி. அந்த பின்னுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் எந்த பக்கம் வந்து கொஞ்சம் காணி உள்ள அந்த நிலம் வந்து உள்ளே போகுது. அதை கொஞ்சம் கொத்தி போட்டு அதில் அங்கேனக்கு ஏதாவது வேறு எதுவும் வைக்கிறது தானே. பாருங்கள் எப்படி வந்துட்டுருக்குன்னு சொல்லி எங்களோட தோட்டம். சின்னதாக இருந்தாலும் வடிவ செய்யக்களை வந்து ஒரு சந்தோஷம். இன்றைக்கு நட்ட கண்டுகளால் வந்து இன்னும் கொஞ்சம் இடம் வந்து பச்சை பசியல் இருக்குது. இன்னும் கொஞ்சம் வளரட்டும். இப்படியே தொடர்ந்து பார்ப்போம். வேறு என்ன சந்தோஷமாக இருக்குது. தொடர்ந்து உங்களுக்கு பதிவுகளை போட்டுருக்குறேன். ஏன்டா வளரக்கில் ஒவ்வொன்றையும் காமிச்சா தான் தெரியும் எப்படி எப்படி வளர்ந்துட்டுருக்குன்னு சொல்லி. ஃப்ரான்ஸில் உள்ள உறவுகள் நீங்களும் ஜார்தாம் ஃபேமிலியாரன்னு சொல்லி கேட்டு மேரியில் கேட்டு செய்யலாம், முயற்சிங்க. யாராக இருந்தாலும் ஒரு சின்னதாக ஒரு தோட்டம் குட்டி தோட்டம் உங்களோட தேவைக்கு வந்து நீங்கள் செய்யக்கல வந்து அதில் ஒரு சந்தோஷம் இருக்குது. அதில் காய்கறிகள் கிடைக்கல வந்து அது இன்னும் பெரிய சந்தோஷம். தொடர்ந்து பாருங்க. தொடர்ந்து உங்களோட ஆதரவுக்கு மிக்க மிக்க நன்றி. பிடிச்சிருந்தா சந்தோஷம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.